ஹபாடா அப்படிங்கிற மாதிரி இந்த அழகி விவகாரத்தில் இப்போ கதையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்கை இப்போ கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. அது விஜயை வச்சு வேறு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ கோடீஸ்வரி புது பிளானெல்லாம் போட்டு எல்லாரும் வந்து வெவ்வேறு காஸ்டியூமில் போயிட்டு வந்து சில விஷயங்களை சாதிக்கணும்னு ஏற்கனவே அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே புகுந்துறதுக்காக சில விஷயங்கள்லாம் செஞ்சாங்களா. அந்த மாதிரி வந்து மாடர்ன் ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ், இந்த காஸ்டியூமை பார்த்தா தான் சந்தேகமே வருங்கிற மாதிரி நம்ம ஊருக்கு சம்மந்தமே இல்லாமல் தலையில் தொப்பி வேறு. ஸோ இதோட வந்து காஸ்டியூம்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு இந்த துணி கடையில் பேசி எல்லாத்தையும் 4 பேர் ட்ரெஸ் மாற்ற வைக்க ராஜலட்சுமியும் கூட சேர்ந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த வாட்ச்மேன் டீம் பேசிட்டாங்க. அந்த வாட்ச்மேன்ட்ட பேசி அந்த அசிஸ்டன்ட் வெளில போகும்பொழுது அந்த பிஏவோட ரூமில் போய் எல்லா விஷயங்களும் எடுத்துடணும், நோட்டை விடுறோம், உண்மையை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க. ஸோ அந்த வாட்ச்மேன் என்ன சொல்கிறாங்கன்னா, பணம் தேவை தான், இருந்தாலும் என் குடும்பமே உங்கள் குடும்ப கதையை கேட்டு அப்படியே அழுதுருச்சு அப்படி இப்படிலாம் பேசுகிறாரு. எப்பப்பான்னு இருந்துச்சு. இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரபா கிட்டக்க விஜய் புதுசாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அவங்க அப்பா ரொம்ப சந்தேகத்துக்குரிய விஷயங்கள்லாம் பண்ணுறாரு, நான் போய் பேச போனாலே பேசாமல் விடுறாரு. பல இன்ஸ்டன்ஸ் சொல்கிறாரு. கிட்டக்க போனாலே தள்ளி அவர் போயிடுறது, அவர் எதுவும் பேசாமல் இருக்கிறது, அழகிட்ட விளையாண்டுருக்கும் போது விஜய் கிட்டக்க வரும்போது பேசாமல் போகிறதுன்னு பல விஷயங்களை வந்து சொல்கிறாரு. எங்கள் அப்பா நடந்துக்கிறது, நடவடிக்கைகள், என் முகத்தை கூட பார்க்காம இருக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அவர் தான் அழகியோட அப்பாவாக இருப்பாராங்கிறது தெரியல. இந்த பக்கம் இவங்க 4 பேர் வேறு ஏதோ தேடி கண்டுபிடிக்கணுங்கிறாங்க. எனக்கு ரொம்ப குழப்பங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு விஜய் சொல்ல, அந்த சமயத்தை பிரபா என்ன பண்ணான்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே ஒரு ஃபோன் வருது. ஆஃபீஸ்லேருந்து கௌதம் வந்து பணத்தை திருடிட்டாருன்ட்டு. நேராக அங்கே கிளம்பி போய் பார்த்தா வந்து இங்கேருந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக பணத்தை எடுத்து கொண்டு போய் அந்த ரூமில் பேர் வச்சா நான் பார்த்தேன்னா அந்த குரு வந்து ஒரு பொய் சாட்சி சொல்ல, இதில் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னோடனே அனாமிகா அப்படியே குதிக்கிறாங்க. ஜங்குன்ட்டு என்ன நடந்தாலும் சரி அவரை உள்ளே தள்ளணும், அவரை வெளில அனுப்பணும் அப்படி இப்படின்னு ஏதோ பேச, அங்கே போய் பார்த்தா அந்த ட்ராயரில் பணமே இல்லையே. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, அவர் எடுத்திருப்பார். இந்த விஷயத்தில் அவரை காப்பாற்ற நினைக்காதீங்க அப்படின்னா இவரை குருவை அனுப்பிட்டு நம்ம குடும்பத்து விவகாரம், இதை நீ வெளில சொல்லாதன்னா அனாமிகா கடுப்பாக வராங்க. அதோட எபிசோட் முடியுது.